பகுதிகளில் நிறைய காரியம் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதாவது முதலாவது இயேசுவின் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். அதேபோல் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவன் பாவத்தை தான் செய்த பிழையை உணர்கிறான். இது என்ன நேரத்தில் நடக்கப்படுகிறென்றால் அதிகாலையில் வெள்ளிக்கிழமை சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவர்கள் ஒரு ஃபார்மலான ஒரு விசாரணையை எடுக்கிறார்கள். முதலாவது நாங்கள் பார்த்ததென்றால் முதலாவது விசாரணை அது நடுராத்திரியில் நடந்ததாக இருக்கிறது. இது இப்போ ஒஃபிஷியலாக ரோமர் பேரரசுக்கு முன்பாக பொந்தியு பிலாத்துவிடம் அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இது சட்டபூர்வமான ஒரு விளக்கமாக இருக்கிறது, விசாரணையாக இருக்கிறது. ஏனென்றால் அன்றைய நாட்களில் யூத மூப்பர்களுக்கு, அதாவது மத தலைவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதனால் அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்த ஒஃபிஷியலான விளக்கத்திற்கு பிறகு அவரை மரண தண்டனைக்கு உட்படுத்த அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போல் இங்கு யூதாஸ் என்ன செய்கிறான்னா, அவன் தன்னுடைய குற்றமில்லாத இரத்தத்தை தான் காட்டி கொடுத்ததினால் அந்த பாவம் செய்தேன் என்று அவன் மனம் கசங்குறான் என்று பார்க்கிறோம். மரணாக்கினைக்கு நான் அவரை தள்ளிவிட்டேன் என்று அந்த உணர்வு அவனுக்கு வந்துவிட்டது. அந்த 30 வெள்ளி காசை அவன் திரும்ப கொடுக்க போகிறான். ஆனால் அங்கு அந்த தன்னுடைய பாவத்தை அவன் எங்கு சொல்ல வேண்டியதோ அங்கு அவன் சொல்ல தவறிவிட்டான். தன்னுடைய பாவத்தை அவன் ஆண்டவரிடம் அறிக்கை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவன் போகிற இடம் பிரதான ஆசாரியர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் அது உண்பாடு என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அவனுக்கு எங்கு போவதென்று அவனுக்கு சரியாக தெரியவில்லை. பாவம் செய்துவிட்டேன் என்று உணர்கிறான். ஆனால் பாவத்தை அறிக்கையிட்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவன் சரியான இடத்தில் போகாதபடியினால் அவனுடைய அழிவை நாங்கள் பார்க்கிறோம். அவன் மனங்கசந்து இயேசு ஆண்டவரிடம் போயிருந்தால் அவனுக்கு நிச்சயமாக மன்னிப்பு கிடைத்திருக்கும், அவனுடைய வாழ்க்கை மாறுபட்டிருக்கும். ஆனால் அந்த பிரதான ஆசாரியர்கள் மூப்பரிடம் அவன் போயிருந்ததால் இந்த பாவத்துக்கு அவர்கள்தான் அவனை உட்படுத்தினார்கள். அவர்கள்தான் இவ்வளவு காசு நாங்கள் தருவோம், நீ அவரை காட்டி கொடுத்தால் என்று அவனை ஊக்குவித்து அவன் அந்த பாவத்தை அவன் செய்யும்படியாக தூண்டி அவன் அந்த பாவத்திலிருந்து அந்த பாவத்தை செய்துவிட்டேன் என்று மனம் கசந்த போது அவர்கள் அவனை தள்ளிவிடுகிறார்கள். அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையோ நல்ல ஒரு பாவத்தின் பிராயச்சித்தத்தையோ அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய சுயநலத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத தலைவர்களுடைய சுயநலம் அங்கு நிறைவேறுகிறது. அவர்கள் இயேசுவை எப்படியாவது காட்டி கொடுக்க வேண்டும், இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தினால் அவர்கள் யூதாசினுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கூட அவர்களால் அவனை கூட அவர்கள் கரிசனைப்படுத்த முடியாமல் அவனுடைய வாழ்க்கை அழிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவனுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கிடைத்திருந்தால் அந்த தருணத்தில் மனம் கசந்து அழுத வேளையெல்லாம் கிடைத்திருந்தால் அவனுக்கும் அந்த பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கும். அவர்களும் தங்களுடைய சுயநலத்தில் செயற்பட்டார்கள். அவருடைய நோக்கம் முடிந்தது. இயேசுவை மரண ஆக்கினைக்கு கொண்டு வருவதென்றது அந்த நோக்கத்தை அவன் செய்து முடித்து விட்டான். அதனால் அவர்கள் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி அவர்கள் கரிசனையாக இருக்கவில்லை. அடுத்தது யூதாஸ் தன்னைத்தானே அவன் கொன்று போடுகிறான், தன்னையே அவன் அழித்து கொண்டு போகிறான். அந்த ஏன் அப்படியான காரியத்தை அவன் செய்தான்? அவனுக்கு சரியான ஆலோசனையோ சரியான வழிநடத்தல், அந்த மனம் கசந்து அழும்போது அந்த சரியான வழிநடத்தல் அவனுக்கு கிடைக்கப்படவில்லை. அதே நேரம் அவன் ஆண்டவரிடம் போவதற்கு அவன் பயந்தானும் சொல்ல முடியும். ஏனென்றால் தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்தும் அந்த பாவத்தை அறிக்கை செய்வதற்கு அவன் தவறிவிட்டான். அந்த அறிக்கை செய்தலை அவன் செய்திருந்தால் அவனுடைய நிலை மாறி இருக்கும்.
அடுத்ததாக இந்த பணத்தை நாங்கள் பார்த்தால் அந்த பணம் பாவத்தினால் வந்ததென்று அந்த காணிக்கை இடத்திலே அந்த பணத்தை கொண்டு போக பட்டியல் அந்த பணத்தை போடலாகாது என்று சொல்லி அந்த பணத்தை ஒரு நிலத்தை அந்நியரை அடக்கம் செய்யும்படிக்கு அந்த நிலத்தை வாங்குகிறார்கள். அந்த 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 30 வெள்ளி காசை வைத்து அந்த நிலத்தை வாங்குகிறார்கள். அது இந்நாள் வரைக்கும் அந்த நிலம் இரத்த நிலம் என்று சொல்லப்படுகிறது. அது பாவத்தினால் உருவாகினது. அதனால் பிரயோஜனம் உண்டாகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். எல்லா நன்மையிலும் எல்லா தீமையிலும் ஒரு நன்மை உண்டு என்பதை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மத தலைவர்கள் யூதாசுடைய அவனுடைய விதி என்ன ஆகும் என்று அவர்கள் கவலைப்படவில்லை. சுயநலம் இருந்தது அவர்களுக்கு. தங்களுடைய திட்டம் நிறைவேறிவிட்டது என்று அவர்கள் அந்த கரிசனை இல்லாமல் இருந்தார்கள். அது உண்பாடு என்று சொல்லிவிட்டு அவனை தள்ளி அவன் தன்னை கொலை செய்யும்படியாக அந்த வழியில் அவனை போக விட்டு விட்டார்கள். இந்த நிலையில் நாங்கள் பார்க்கிறோம் யூதாஸின் பாவ செயல் அந்நியரை அடக்கம் பயன்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இது சகரியா 11:13 அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளி காசு எடுத்து அவைகளாக குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன். அப்படி என்றால் அந்த பணம் எங்கு போகிறது என்று நாங்கள் அந்த பணம் இப்போ அந்நியர்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்நியரும் அடக்கம் செய்வதற்காக ஒரு இடம் அங்கு கொடுக்கப்படுகிறது பார்க்கிறோம். இது தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாக இருக்கிறது. துரோகத்தின் பணத்தை வைத்து அந்நியரை அடக்கம் பண்ணும் இந்த கல்லறை நிலம் தீமையிலும் நன்மை உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவின் மரணமும் இப்படித்தான். இவ்வாறாக அவர் எங்களுக்காக மரிக்க போகிறார். அவருடைய மரணம் எல்லா மனக்குலத்துக்கும் ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கும். அந்த கிறிஸ்துவின் மரணம் எல்லோருக்கும் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும். அந்த அந்நிய நிலத்தை போல அந்த குயவனுக்கென்று அந்த 30 வெள்ளி காசை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கினது போல எங்களுக்கும் சுதந்திரம் கர்த்தருடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால், அந்த இரத்தத்தினால் நமக்கு அந்த பாவ மன்னிப்பும் நித்திய இளைப்பாறுதலும் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த பகுதிகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இயேசுவை அவர்கள் நீ யூதர்களின் ராஜாவா நீர் அப்படி என்றால் இயேசு சொல்கிறார், நீர் சொல்வது சரிதான் என்றார். இயேசு மற்ற எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் பதில் கொடுக்கவில்லை, அமைதியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த யூதர் என்ற நீ யூதர்களின் ராஜாவென்று அதற்கு மட்டும்தான் இயேசு நீர் சொல்வது சரி, சொல்லுகிறபடிதான் என்று அந்த பதிலை மட்டும் சொன்னார். மற்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். அதன் நிமித்தமாக பிலாத்து ஆச்சரியப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் அந்த பண்டிகை நாளில் ஒருவரை விடுதலை செய்கிற வேண்டிய அந்த யூத முறையின் வழக்கத்தின்படி அவர்கள் பிலாத்து யோசிக்கிறார், இயேசுவை விடுதலையாக்க முயற்சிக்கிறார். இயேசு பாவம் செய்யவில்லை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் கேட்கிறார், இந்த மக்களிடம் கேட்கிறார், யாரை விடுதலை செய்ய விரும்புகிறீர்கள், பரபாசியா இயேசுவையா என்று கேட்கிறார்கள். ஆனால் கூட்டத்தில் இருக்கிற அந்த மத தலைவர்கள் மக்களை ஏவிவிட்டதினால் அவர்கள் பரபாசை விடுதலை செய்யும்
என்று பரபாசை விடுதலை செய்யும் என்று அவர்கள் கூக்குரலிட்டு அவர்கள் பிலாத்துவினால் ஒன்றும் செய்ய முடியாமல் போகிறது. இயேசு அதன் பிறகு இயேசுவை சிலுவையில் அறையும் என்றும் அவர் இந்த மக்கள் கூக்குரலிட்டு அந்த இயேசுனுடைய மரணத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அவருடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆனால் பிலாத்துவின் மனைவி சொன்ன செயல், அவர் நீதிமானாக இருக்கிறபடியால் அவருடைய அந்த இரத்த பழி தங்களிடம் இருக்கக்கூடாது என்று அந்த அதை நீ செய்ய வேண்டாம் என்று நான் இன்றைய சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். அப்படியாக பிலாத்து தன்னுடைய மனைவியின் சொப்பனத்துக்கு இணங்கி தன்னுடைய மனைவி சொன்ன அந்த வார்த்தைகள் நிமித்தமாக அவர் கடைசியில் கைகளை கழுவி தன்னுடைய பொறுப்பை மக்களிடம் கொடுத்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய கைகளை கழுவி மக்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்து விடுகிறார். இதிலும் ஒரு பிழை இருக்கிறது என்று நாங்கள் அறிய வேண்டும். என்றால் பிலாத்து சரியான முறையில் மக்களை இயேசுவை கையாண்டிருந்தால் இயேசுடைய அதாவது வேறு செயல்கள் நடந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. இப்படியான காரியங்கள் மூலமாக இயேசுவின் மரணம் நடக்க வேண்டும், அது நிச்சயம் என்றபடியினால் இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். குற்றத்தை சாட்டுகிறார்கள். அநேக குற்றச்சாட்டுகளை அவர்கள் சாட்டி அவர்கள் இயேசுவை கொலை பாதகத்துக்கு உட்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், பிலாத்து சொல்லுகிறான், இவனுடைய குற்றப்பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று அவர்கள் அந்த வாக்குறுதியையும் சொல்லி இயேசுவை மரணத்துக்கு உட்படுத்துகிறார்கள். இறுதியாக இயேசுவை அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் சாட்டையினால் அடிக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், அவரை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ரோமாபுரியில் உள்ள அந்த வீரர்கள் இயேசுவை பிரட்ரோனியத்திற்கு அதாவது இராணுவ முகாத்துக்கு அழைத்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். மரணத்தை அவர்கள் அதாவது மரணத்தை இயேசு அனுபவிக்க போகிறதுக்கு முதல் அந்த கொடூரமான சாட்டை அடித்தல், கொடூரமான கேலி பண்ணுதல், பரியாசம் பண்ணுதல், அவரை துப்புதல், அவரை அடிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். இப்படியாக அநேக உபத்திரவத்தை இயேசு அனுபவிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும்போது நாம் அறிய வேண்டும், அவர் யாருக்காக அவர் மரித்தார் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னொருவர் அவருடைய சிரசில் கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் என்று பார்க்கிறோம். முழங்காற்படியிட்டு யூதனுடைய ராஜா என்றும் அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். இதெல்லாமே இவர்கள் செய்யும் போது நாங்கள் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது நாங்களும் பாவிகள், நம்முடைய பாவத்திற்காகத்தான் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நாமும் இந்த இடத்தில் நாம் பரபாசை போல் நாம் பாவிகள், நாம் அந்த நேரத்தில் நாம் இல்லை. ஆனால் இன்று அந்த 2000 வருஷத்துக்கு முதல் நடந்த அந்த மரணத்தின் கொடூரம், அதை நாங்கள் பார்க்கும்போது அவர் எங்களுடைய பாவத்துக்காகத்தான் மரித்தார். எங்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் அவர் ஒரு பாவமும் செய்யாதவர் கசையடிகளை தாங்கினார். அதற்கு காரணம் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் மரித்தார். நம்மை அவர் விடுதலையாக்கியிருக்கிறார். எதனால் என்றால் இரத்தத்தினால், அவருடைய சொந்த இரத்தத்தினால் அவர் எங்களை விடுதலையாக்கியிருக்கிறார். அதே போல இயேசு அமைதியாக இருந்தார். எந்த
விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதில் கொடுக்கவில்லை. ஒரே ஒரு குற்றச்சாட்டு, அதாவது நீ யூதனுடைய ராஜாவா என்று கேட்டதுக்கு அதற்கு நீ சொல்லுவது சொல்லுகிறபடிதான் என்று அந்த உண்மையை அவர் சொல்லுகிறார். நமக்கு தெரியும் அவர்தான் யூதா யூதா ராஜசிங்கம் என்று நமக்கு தெரியும். ஆனாலும் அவர் அந்த அந்த நேரத்தில் அவர் தேவனுடைய சித்தத்திற்காக தன்னையே முழுமையாக தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். நாமும் இந்த 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 இயேசுனுடைய வாழ்க்கை முறையை பார்த்தால், இயேசுனுடைய மரணத்தை நாங்கள் பார்த்தால், அவருடைய மரணத்துக்கு முன்பாக நடந்த அந்த உபத்திரவங்கள், விசாரணைகள், கொடுமையான விதத்தில் அவருடைய சரீரம் தாக்கப்பட்டதை நாங்கள் பார்த்தால், நமக்கும் இப்படியான சோதனைகள் இன்றைய நாட்களில் வரக்கூடும். நாமும் என்ன நடந்தாலும் நாம் தேவனுடைய சித்தத்தில் நாம் இருக்க வேண்டும். நம்மை அவர்கள் பரியாசம் பண்ணக்கூடும், நம்மை அவர்கள் உபத்திரவத்துக்கு உட்படுத்தக்கூடும், நம்மை அவர்கள் கேலி பண்ணக்கூடும், நம்மை அவர்கள் நீ கிறிஸ்தவனா என்று எங்களை துன்புறுத்தக்கூடும். உண்மையாகவே நீ தேவனுடைய பிள்ளையா, உண்மையாகவே தேவனுடைய மகளா என்று இப்படியான துன்புறுத்தற்குள் எங்களை மக்கள், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை பரியாசம் பண்ணலாம், நம்மை ஆராயலாம், நம்மை உபத்திரவத்துக்குள் உட்படுத்தலாம், மரணத்துக்கும் உட்படுத்தலாம். ஆனாலும் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் தேவனுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நம்மை எப்படியாக நாம் விட்டு கொடுக்க வேண்டாம்? இயேசுவை போல நாம் தாழ்மையாக விட்டு கொடுக்க வேண்டும். என்றால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் மரித்தாலும் நாம் பிழைப்போம் என்ற அந்த வாக்குறுதி நமக்கு இருக்கிறது. இங்கு எல்லாருமே இயேசுவினுடைய மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டவர்கள். இயேசுவை மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் யூதாஸ், பிலாத்து, பிரதான ஆசாரியர்கள், பொதுமக்கள், இராணுவ வீரர்கள் எல்லாருமே குற்றம் செய்தார்கள். வித்தியாசமான விதத்தில் அவர்கள் குற்றம் செய்தார்கள். ஆனால் இதே போலதான் நாமும் இயேசுவை அதாவது இயேசுவை மரணத்துக்கு உட்படுத்துவதற்கு நம்முடைய பாவங்கள் காரணமாக இருக்கிறது. நாமும் குற்றவாளிகள் தான். நாமும் அன்றைய நாட்களில் நாம் இருந்திருந்தால் நாமும் அவரை கொலை செய்யும் என்று தான் நாங்களும் சொல்லியிருப்போம். ஆனால் அப்படியாக நாங்கள் சொல்லாமல் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளவு கொடூரமான மரணத்தை இயேசு சகித்தார் என்று பார்க்கிறோம். அது நமக்கு எதை என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்றால், நமக்கும் இப்படியான வேதனைகள், நமக்கும் இப்படியான உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள் வரும். ஆனால் நாம் முழுமையாக இயேசுவை நம்ப வேண்டும், முழுமையாக ஆண்டவரை நம்ப வேண்டும். அநியாயமாக இந்த உலகத்தில் நடக்கிற அநீதிகளை, சோதனைகள் நமக்கும் வரும். பொய் குற்றச்சாட்டுகள் நமக்கும் வரும். அநீதியான விசாரணைகள், தேவையில்லாமலே நம்மை விசாரணைக்கு உட்படுத்துவார்கள். இப்படியாக சாட்சிகள் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நாங்கள் பார்த்தால் உபத்திர காலங்கள் வர்றதுக்கு முதல் நாம் என்னென்ன பாடுகளை கிறிஸ்தவர்களாகி நாங்கள் அனுபவிப்போம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையுடன் நாம் அவற்றை நாங்கள் தாங்க வேண்டும். எந்த குற்றச்சாட்டுகளும், எந்த தகாத விதமான பரியாசங்கள், கேலிகள் வந்தாலும் எல்லாவற்றையும் நமக்காக மரித்த இயேசுவுக்காக நாம் அதை சகிக்க வேண்டும். தேவனுக்காக நாம் அதை சகிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக பேரல் மூலமாக நாம் இருக்காமல் கிறிஸ்துவை போல நாம் மாறுவதே கிறிஸ்தவமாக இருக்கிறது. கிறிஸ்துவை போல் நாம் அதுக்காக நாம் நம்மை தாமே நாம் சிதைத்து கொள்வதென்று அல்ல, நம்மை தாமே பாடுகளுக்கு உட்படுத்துவதென்று அல்ல. நாம் எங்களுக்கு நடக்கிறதை நாம் சகிக்க வேண்டும். எங்களுக்கு நடக்கிற உபத்திரவத்தை, எங்களுக்கு நடக்கிற கஷ்டங்களை, எங்களுக்கு நடக்கிற பொய் சாட்சிகளை நாம் சகிக்க வேண்டும். அது எதுக்காக நாம் சகிக்க வேண்டும் என்றால் இயேசுவுக்காக, அந்த மரித்த இயேசுவுக்காக நாம் சகிக்க வேண்டும். இங்கே யூதாஸை போல நாங்கள் மனம் கசந்து மட்டும் இருந்தால் போதாது. உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம்
பாவத்துக்கு உட்படுத்தப்படுகிறோம். இந்த பாவத்தின் உலகத்தில் நாங்கள் வாழும் காலம் வரைக்கும் பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாம் மனங்கசந்து அழுதால் மட்டும் போதாது. உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு வேண்டும். நிச்சயமாக நாம் அந்த மனம் திரும்புதலை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் செய்தால்தான் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். அதே போல் இயேசு அமைதியாக பேசாமல் இருந்தால் அவருடைய அதாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். நாமும் பிதாவின் சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அந்த கீழ்ப்படிதலை நாம் கொடுக்க வேண்டும். சகிப்புத்தன்மை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நாமும் சில சில அதாவது நம் சொன்னது போல் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எப்போவுமே நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். உண்மையை பேச வேண்டும். உண்மைக்காக நாங்கள் போராட வேண்டும். சத்தியத்திற்காக நிற்கிற பிள்ளைகள் பொய் சாட்சிகள் சொல்ல முடியாது. பொய்யான தவறான கேலிகளை நாம் செய்ய முடியாது. நாம் சத்தியத்துக்காக நிற்கிறோம் என்றால் சத்தியத்தை மட்டுமே நாங்கள் பேச வேண்டியவர்களான கட்டாயத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம். அதனாலே நாம் சத்தியத்தை மட்டும் நாங்கள் விதைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல் பிலாத்துவை போல அவரும் தன்னுடைய மரணத்துக்கு அவர் பயந்தார். அந்த இரத்தப்பழி தனக்குள் வரக்கூடாது என்று அவரும் ஒரு சுயநலத்தில் தன்னுடைய கைகளை கழுவி அந்த பொறுப்பிலிருந்து அவர் விட்டு விலகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி கூட நாமும் இருக்க முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் செய்ய வேண்டும். கடமையாக நாம் எதை நாம் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நாங்கள் நேர்மையோடு அதாவது நேர்மையோடு நீதியோடு நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் பொதுமக்களிடம் கொடுத்து விட்டு இது உங்களுடைய பொறுப்பு, இதற்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்வதும் சரியில்லை. எல்லோருமே அந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் எல்லோருமே பாவத்திற்குள் உட்படுத்தப்பட்டார்கள். பாவம் செய்யாதவரை மரணத்துக்கு உட்படுத்தினார்கள். எதை நாம் இதில் பார்க்கிறோம் என்றால் இயேசுவின் பிரதான தியாக அன்பை நாம் பார்க்கிறோம். அவர் சிதைக்கப்பட்டார், நமக்காக சிதைக்கப்பட்டார். பாவத்தின் சம்பளத்தை அவர் பாவம் செய்யாமல் நம்முடைய பாவத்துக்கு அவர் சாபமானார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாம் அப்படியாக தொடர்ந்து நாம் அதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது இனி நாம் பாவம் செய்யக்கூடாது என்று நாங்கள் தீர்மானித்தாலும் அதில் நாங்கள் தோற்று போவோம். அது எங்களுடைய சரீரம், எங்களுடைய சிந்தை அப்படியாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து பாவ மன்னிப்பை நாங்கள் பெற வேண்டும். அதே போல் நாங்கள் உணர்வுள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக, கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று நாங்கள் அந்த உணர்வோடு நாங்கள் அவருடைய மரணத்துக்கு நாம் எதை பிராயச்சித்தமாக கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுக்க வேண்டும். அது தேவன் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. பாவத்தை அறிக்கை செய்வது, அதை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். பிலிப்பியர் 2:6-11 வரை நாங்கள் வாசித்தால், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தினவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதாளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்படி என்றால் இந்த சிலுவை மரணத்தில் எது நமக்கு கிடைக்கிறென்றால் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற அந்த தீர்க்க தரிசனம், அந்த வாக்கு நமக்கு கிடைக்கிறது. அவருடைய மரணம் தான் அவருக்கு சாட்சி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று நாமும் அதை அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு
எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்படி என்றால் இயேசு என்ற நாமத்தை விட வேறொரு நாமம் எங்களுக்கு இல்லை. ரட்சிப்புக்கென்று, பாவ மன்னிப்புக்கென்று, எல்லாத்துக்குமே நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு. அந்த நாமத்தை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். அந்த நாமத்துக்கென்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும். அவருக்காக அவருடைய மரணம் அவர் சந்தித்தார் எங்களை மீட்டு கொள்வதற்கு. அதற்காக நாங்கள் நம்மை மீட்டு கொண்டால் மட்டும் போதாது, நாம் மற்றவர்களையும் ஆதாயப்படுத்துவதற்கு, மற்றவர்களை இயேசுவின் நாமத்தை அவர்களும் உரைப்பதற்கு, அவர்களும் அதை அவர்களுடைய நாவுகள் அதை அறிக்கை செய்வதற்கு நாங்கள் பிரயாசித்தம் பண்ண வேண்டும். நாம் குற்ற உணர்வோடு இருந்தால் நாம் உடனடியாக அந்த மனம் திரும்புதலுக்கு போக வேண்டும். நமக்காக எல்லாவற்றையும் சகித்த இயேசுவுக்கு நாம் நித்தமும் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய கசையடியினால்தான் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை நாங்கள் உணர வேண்டும். இதை மற்றவர்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஆமேன்.